Hello, welcome back to our channel Trader Shyam History. I'm not a SEBI registered person. இந்த சேனல்ஸில் லெவல்ஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனல் ஃபைனான்ஷியல் அட்வைஸராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க் ரிவார்ட் படி. ஸோ இன்றைக்கி எப்படி மார்க்கெட் போச்சு அப்படின்றத பார்த்துட்டு 11th எப்படி மார்க்கெட் போச்சு பார்த்துட்டு நாளைக்கான அனலைசேஷனை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கான வீடியோ 10th வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் நம்ம அனலைஸ் மட்டும் பண்ண போகிறோம். இந்த அனலைசேஷன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் மூமெண்ட்டு கிடச்சது. அந்த கேப் டவுன் மூமெண்ட்டை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றத இந்த வீடியோவிலே பார்ப்போம். ஸோ 11th செப்டம்பர் இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 51,300 கிரவுண்ட் லெவலில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, இது பார்க்க சொல்ல உங்களுக்கு க்ளோசிங் டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு பார்க்க சொல்ல எஸ்டர்டே பார்க்க சொல்ல 51,385 அது வந்து க்ளோசிங் ஆச்சு. ஸோ ஒரு 85 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கேருந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்ல இது ஓப்பனிங்க 85 பாயிண்ட்ஸ்ன்றது டவுனில் கேப் அப் பண்ணாச்சு. ஸோ கேப் அப் பண்ணோடனே நம்ம என்ன லெவல்ஸ் இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு அது வந்துட்டு ட்ரெண்டிங் அப் புல்லிஷா இல்லை பேரிஷா இல்லை சைட்வேஸா, இந்த 3 செனாரில் ப்ரீவியஸ் டேவோட ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம்னா இது ஒரு மாட்ரேட் செல்லிங் டுவர்ட்ஸ் த எண்டு நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலில் ஸ்டாப் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் இறங்கியிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு சின்ன ஒரு எம். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஒரு 85 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு இருக்க சொல்ல நம்மளோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்ல இங்கே ஏரியாவிலேருந்து தான் நம்மளுக்கு மேலே போச்சு. ஸோ இது ஒரு லைன் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இது ஒரு சப்போர்ட் லைனாக இருக்கலாம், இல்லைன்னா எந்த இடத்துலேருந்து ஒரு மூமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிது. இது ஒரு சப்போர்ட் லைனாக எடுத்தால் இங்கேருந்து போயிட்டு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இட் வென்ட் லைக் திஸ். ஸோ இது ஒரு லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த லைனை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அப்படி இங்கே. ஸோ 2 லெவல்ஸ் இருந்துச்சு டார்கெட்டுக்காக. ஸோ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு பேட்டர்ன் வந்து நெகட்டிவாக இருக்குது, கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் ஓப்பன் ஆனோடனே டுவர்ட்ஸ் டார்கெட்டை தான் அதை ரீச் பண்ணும். ஃபஸ்ட்டு நியர்பை டார்கெட்டை ரீச் பண்ணும், அப்புறமா தான் நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை அது ஃபாலோ பண்ணும். நியர்பை டார்கெட்டுன்றது இந்த இடத்துல இதுதான். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுச்சு, ஃபஸ்ட் நியர்பை டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அச்சீவ் பண்ண உடனே ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சு பேஸுக்கு. ஸோ இது பேஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கணும், ஒன்று இந்த இடமா இருக்கணும், இல்லை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சு இந்த இடமா இருக்கணும். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து இங்கே அடிச்சிடும். இதெல்லாம் வாலட்டிலிட்டி. உங்களோட மணியை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தான் அவங்க யோசிப்பாங்கல்ல. எஃப்ஐஎஸ் வந்து அதுதான் யோசிக்கும். உங்கள் கையில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்க மணி எப்படி எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் இருந்தாங்க,
ஓகே, நீங்கள் இங்கே செல் பண்ணிப்பீங்க, இங்கே புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, சடன் யூ டர்னு இது வரைக்கும் அடிச்சுது. ஓகேங்களா? இப்போது ஓவராலாக இருந்த அத்தனை பேரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். அது வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பையிங் போயிருப்பீங்க. ஏன்னா இது ஒரு பிரேக் அவுட்டு, இது ஒரு பிரேக் அவுட் மாதிரி டாப் ஹையை தொட்டுடுச்சு. ஸோ டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் அடி இங்கேருந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்த்து நீங்கள் போகணுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ என்னாச்சு, மார்க்கெட்டை ரிவர்ஸ் எடுத்துடுச்சு டில் இந்த இடம் வரைக்கும். ஸோ இங்கே இருந்த செல்லர்ஸ் எல்லாருமே இங்கே அடித்தாங்க. மறுபடியும் செல்லராக மாறி இவ்வளோ தூரம் அடித்தாங்க. இங்கேருந்து பையர்ஸ் வந்தாங்க அத்தனை பேரும். ஸோ முடிஞ்சிச்சா, 2 பேரும் கலெக்ட் பண்ணியாச்சா. கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ரெகுலர் பேட்டர்னுக்கு செல்லிங்க்கு வந்துட்டாங்க. கன்சல்டேஷன் ஆகிட்டு செல்லிங் வந்துட்டாங்க. இந்த லைனை ப்ரீச் பண்ணவொடனே கேம் டவுன். இப்போ வேறு எங்கே செல்லர்ஸ் இருப்பாங்க, இப்போ செல்லிங்கில் இருக்குது, வேறு எங்கே பையர்ஸ் இருப்பாங்க, அதுதான் நம்ம யோசிக்கணும். ஸோ வேறு எங்கே பையர்ஸ் இருக்காங்க, கேண்டில் வைஸ் தான் பையர்ஸ் பண்ணுவாங்க. ஸ்விங் ஹை இல்லை நம்ம பையர்ஸ் பார்க்கல, கேண்டில் வைஸில் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பையர்ஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இடத்துலேருந்து பெரிய பெரிய கேண்டில் வந்துச்சு.